கொஸ்டின்ஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு ஏல இருந்து பிக்கு போறாரு, ஒரு 10 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போறாரு. அதே ஆளு அதே பில இருந்து ஏக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் ஆகுறப்போ அவரோட ஸ்பீட் வந்து 20 கிலோமீட்டர் per hour. இவருடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுல ஒரு மேஜர் மிஸ்டேக், நமக்கு அவரேஜஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது மூலமா நம்ம பண்ற மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இதை ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி டிவைடட் பை 2ன்னு போட்டுவோம். பட் இட் இஸ் அ பிளண்டர். இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்படி பண்றப்போ ஆவரேஜ் அக்யூரேட்டா வராது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு டைமிங் வந்து தெரியாது, டைமிங் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சம்ஸ்ல. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இப்படி கண்டிப்பாக கண்டுபிடிக்க கூடாது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2xy by x plus y. 2xy by x plus y. ஸோ இந்த இதை எடுத்துக்கோங்களேன். 10 20 இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 into 10 into 20 divided by 10 plus 20. ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் will be the average speed. Okay, moving on to the next sum, next slide. ஸோ இதுல ஒன் பர்டிகுலர் டைப் என்ன அப்படின்னா ட்ரெயின் சம்ஸ். ட்ரெயின் சம்ஸ் முன்னாடி இருக்க கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல இந்த ட்ரெயின் ரிலேட்டடான சம்ஸ் வந்துட்டு எவிடென்ட்டா பார்க்க முடியுது. 1 to 2 சம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா டைம் டேக்கன் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 வகை இருக்கு. ஒன்று வந்து அந்த ட்ரெயின் வில் காஸ் அ சிக்னல் போஸ்ட், அதாவது ஒரு கம்பி, மின் கம்பத்தையோ இல்லை ஒரு போல் சின்ன ஒரு கம்பியையோ இல்லை ஒரு ஸ்டாண்டிங் மேனையோ கிராஸ் பண்ணும். அப்படி கிராஸ் பண்றப்போ டைம் டேக்கன் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அங்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் எக்ஸ் மீட்டர்ஸ் லாங். ஸோ அந்த ட்ரெயினுடைய லென்த் என்னவோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸா இருக்கும். இன்கேஸ் இஃப் த ட்ரெயின் இஸ் கிராசிங் அ மேன், போஸ்ட் ஆர் அ போல். ஓகே, இது நம்ம ஃபர்தரா இன்னொரு கிளாஸ்ல தனியாவே பார்க்கலாம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ டைம் டேக்கன் பை ட்ரெயின் டு கிராஸ், சிக்னல் போஸ்ட், மேன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல ட்ரெயினோட லென்த் மட்டும். ஓகே, இன்கேஸ் அந்த ட்ரெயின் வந்துட்டு ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டா கிடக்குது. ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்னா வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு பிரிட்ஜா இருக்கலாம், இல்லை ஒரு டனலா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பில்டிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு லென்த் உள்ள ஒரு பில்டிங்கையோ எதையோ கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா லென்த் ஆஃப் தி ட்ரெயின், ட்ரெயினோட லென்த் பிளஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பிரிட்ஜோட லென்த் இல்லை டனலோட லென்த், இது ரெண்டும் ஆட் பண்ணி அதை தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸா வச்சுட்டு ஃபர்தரா நம்ம டைம் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் இந்த ட்ரெயின் சம்ஸ்லேயே இன்னொரு டைப் பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வச்சு வரும். அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே திருநெல்வேலியில வந்து நான் திருச்செந்தூருக்கு போகிறேன் அட் 60 கிலோமீட்டர் per hour ஸ்பீட். ஓகே, அண்ட் என்னோட ஃப்ரெண்டு அவங்களும் வந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிறாங்க. ஸோ வி ஆர் மூவிங் இன் தி சேம் டைரக்ஷன். அப்படின்றப்போ அவங்க வந்து ஒரு 80 கிலோமீட்டர் per hourல போகிறாங்க. ஸோ எங்க 2 பேருக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீட், அதாவது என்னை விட அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இல்லை அவங்கள விட நான் எவ்வளோ ஸ்லோவாக போகிறேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்பீடு கம்பேரிசனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ 2 மூவிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில உள்ள ஸ்பீடை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது ரிலேட்டிவ் ஸ்பீட்னு சொல்லுவோம். அண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் 2 trains are moving in the same direction, ஸோ ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போகுது. ஓகே, 2 ட்ரெயின்ஸ் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா ஸ்பீட், ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீட் மைனஸ் செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட், இல்லைன்னா எது பெருசோ அதை மைனஸ் பண்ணும். ஓகே, யூ மைனஸ் வி, அதுதான் வந்து ஃபார்முலா. வேற இஃப் தே ஆர் டிராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ 2 ட்ரெயின்ஸ்
ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னா u பிளஸ் v, அதாவது ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, ஸோ பேரலா போச்சு, சேம் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது, ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா பிளஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சம்ஸ்குள்ள போயிடலாம். ஈஸியான சம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A man covers 60 km in 4 hours. Find the speed. ஸோ ரொம்ப சிம்பிளான சம். என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 60 km. ஓகே, 60 km. அண்ட் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 hours. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மகிட்ட ஸ்பீடு கேட்காங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் த ஃபார்முலா? Distance by time. ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல பாருங்க ரெண்டு டேட்டாவுமே எப்படி இருக்கு அப்படின்னா கரெக்டான யூனிட்ஸ்ல இருக்கு. இது கிலோமீட்டர்ல இருக்கு, இது ஹவர்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ டிஸ்டன்ஸ் 60ன்னு தெரியும், டைம் 4ன்னு தெரியும். அப்போ ஸ்பீட் என்ன? 15. Super. Once again. Okay. So the time is 15. The speed is 15 kilometer per hour. Okay. So 15 is the right answer. Moving on to the next sum. So second sum paranga. Find the time taken by a car to cover a distance of 500 kilometers if it travels at a speed of 100 kilometers per hour. இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி டைம் டேக்கன். டைம் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். பட் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டைம் வேணும். அப்போ டைமுக்கான ஃபார்முலா எழுதுங்க பார்ப்போம். ஸோ டைம் இங்கே கொண்டு போயிட்டோம்னா இட் வில் பி டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது 500 கிலோமீட்டர். 5. அண்ட் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 km. 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைம் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ ரெண்டு இதையும் யூனிட் செக் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கிலோமீட்டர், இட் இஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ். 500 டிவைடட் பை 100. ஸோ டைம் டேக்கன் என்ன? 5 hours. 5 hours. So 5 hours is the right answer. Okay, moving on to the next sum. Okay, so இதுக்கப்புறம் வரது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம பார்க்க கொஸ்டின்ஸ்க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, எவ்வளோ அதே கான்செப்ட், பட் என்ன ட்ரிக்கியா கொடுத்துருக்காங்க அப்படின்றத யூ வில் கம் டு நோ. ஓகே, a man in a train notices that he can count 31 telephone poles in 1 minute. A man in a train notices that he can count 31 telephone poles in 1 minute. If the poles are at equal intervals of 50 meters, what is the speed of the train? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் ட்ரெயின்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நிமிஷத்துல, ஓகே, 1 minute. So 1 minute he counts 31 telephone poles. And அந்த டெலிஃபோன் போல்ஸ்க்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் அல்ல இன்டர்வல் என்னன்னு சொன்னா 50 meters. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் என்னன்றதான் கேள்வி. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். முப்பத்தோரு போல்ஸ் அவர் பார்த்துருக்காரு டோட்டலா 1 minute. அண்ட் ஒவ்வொரு போல்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர். ரெண்டு போல்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க என்ன வேணும்? ஸ்பீடு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் வேணும். என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க? Distance and time. டிஸ்டன்ஸும் டைமும் வேணும். ஓகேவா? டைம் இருக்குதா? என்ன கொடுத்துருக்காங்க? 1 minute கொடுத்துருக்காங்க. 1 minute. 1 minute தான் டைம்.
டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? Speed into அந்த time. நம்பர் ஆஃப் போல்ஸோட மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். 31 into 1. 31 into 5. 31 into 5 1. 1 31 into 50. 31 into 50. 50 Okay. into 31. Okay, கரெக்டான ராங் ஆன்சர் சொல்றீங்க. ஓகே, ஸோ your concept is absolutely right. பட் இங்க ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, எஸ் சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் போட்டிருக்கீங்க இட் இஸ் 30 into 50. ஏன் அப்படின்னு சொல்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல 3 போல் இருக்கதா வச்சுக்கோங்க. ஓகேவா, 3 போல் இருக்குது. ஸோ 3 போலுக்கு இடையில உள்ள ஒரு போலுக்கு இன்னொரு போலுக்கு இடையில 5 மீட்டர்னு பார்ப்போம். இங்க ஒரு 5 மீட்டர். அப்போ டோட்டலா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இங்க இருந்து இங்க வர 10 இருக்கும் இல்லையா? அதாவது எத்தனை போல்ஸ் இருக்கோ அதை விட ஒரு இது கம்மியா நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது. ஓகே, ஸோ 5 into 2 போட்டோம் அப்படின்னா 10. ஸோ டோட்டலா 10 தான் வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான். 31 போல்ஸ் அங்க இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க 50 மீட்டர் into 30 இது போட்டோம் அப்படின்னா we can calculate the distance. So 5 3s are 15, so it is 1500. யூனிட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். டிஸ்டன்ஸ் என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்க? மேம் எனக்கு ஒரே ஒரு டவுட். எஸ் 30 அப்படி பெருக்கினாலும் 31 தானே நம்ம பெருக்கணும், இன்டூ பண்ணணும். மேம் 1 to 1 டிஸ்டன்ஸ் பார்க்கணும்போது அப்போ 30ன்னு கனெக்ட் பண்ணிக்கலாமா மேம்? ஓகே, ஸோ நான் இந்த பர்டிகுலர் இது பாருங்க. இப்போ இங்க வந்து எத்தனை போல்ஸ் இருக்கு அப்படின்னா 3 போல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு போலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர்ஸ்னு நான் சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் போலுக்கும் தேர்ட் போலுக்கும், அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் அதை வந்து கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 10 தான் வருது, அப்படிதானே? ஸோ இங்க இருக்கக்கூடிய போல்ஸ் வந்து 3 இருக்குது. ஆனா இன்டர்வல்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 2 இன்டர்வல்ஸ் தான் இருக்குது இல்லையா? 2 கேப் தான் இருக்கு. அப்போ ஒரு கேப் வந்து 5 மீட்டர்ஸ், அப்போ 2 கேப் வந்து 10 மீட்டர்ஸ். இதே இதுதான் 31 போல்ஸ் இருந்தாலும் அங்க எத்தனை கேப் இருக்கும் அப்படின்னா 30 கேப் தான் இருக்கும். ஸோ அந்த கேப் தான் வந்து நமக்கு ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ 30 கேப் இன்டூ 50 மீட்டர்ஸ். ஸோ அதுதான் என்னன்னு வருது அப்படின்னா 1500 மீட்டர். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1500 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அண்ட் இப்போ டைம் எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீடு எப்பவுமே either it should be in kilometer per hour இல்ல அப்படின்னா it should be in meters per second. ஸோ மீட்டர்ஸ் வந்தது அப்படின்னா கீழே என்ன வரணும்னா செகண்ட்ஸ்ல தான் யூனிட் வரணும். ஸோ 1 minute இருக்கு. அப்போ how many seconds? 60 seconds. 60 seconds. 60 seconds. 60 seconds. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இதுதான் ஃபார்முலா. ஸோ ஸ்பீட் டிஸ்டன்ஸ் நம்ம 1500 கண்டுபிடிச்சிட்டோம். டைம் இஸ் 60 seconds. ஓகே, ஸோ ஸ்பீட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1500 by 6. 25. Yes, super. It is 25. என்ன யூனிட்? Meter per second. Okay, meters per second. Okay, 25 meters per second நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த ஆன்சர் இங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க இல்ல, அப்படிதானே? ஆப்ஷன்ஸ்ல மீட்டர்ஸ் per second 25 meters per second இல்ல. எதுல கொடுத்துருக்காங்கன்னா கிலோமீட்டர் per hourல கொடுத்துருக்காங்க. அப்போ our job is to convert this thing into kilometer per hour. So meters per second kilometer per hour சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 18 by 5. 8. ஓகே, மீட்டர்ஸ் per second to கிலோமீட்டர் per hour. ஸோ எம் கொஞ்சம் தள்ளி தான் வரும். ஓகே, ஸோ லார்ஜ் நம்பரா இருக்கும். ஸோ 18 by 5. ஓகே, ஸோ 18 by 5 இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பீடு. 25 into 18 by 5. ஸோ வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 90 கிலோமீட்டர் per hour. ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன்
D is the right answer. Okay. மேம் ஒரு டவுட் I want to be yes. மேம் 18/5 எதுக்கு மல்டிப்ளை பண்றோம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்பீட் வந்து மீட்டர்ஸ் பெர் செகண்ட்ல இருக்குது. பட் கொடுத்துருக்கிறது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷனுக்காக 18/5 மல்டிப்ளை பண்றோம். ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல சொல்லியிருப்பேன். மீட்டர்ஸ் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாற்றணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே மேம், தேங்க்யூ. மேம் ஒரு செகண்டுக்கு 25 மீட்டருக்கு கறந்துக்குதா இல்லாட்டி எஸ் சார். ஆமா, ஒரு செகண்டுக்கு 25 மீட்டர் கிடக்குது. ஓகே. ஸோ ஒண்ணுமே இல்லை, இங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். டைம் கொடுத்துருக்காங்க, அது மினிட்ல கொடுத்துருக்காங்க, அதை செகண்ட்ஸா மாத்துறோம். அதுக்கப்புறமா மீட்டர்ஸ் பெர் செகண்ட்ல நமக்கு ஆன்சர் கிடைக்குது. பட் ஆப்ஷன்ல கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கிறதுனால அதை கன்வெர்ட் பண்ணிட்டு we are getting the answer as 90 kilometers per hour. Moving on to the next sum. So sum number 2 பாருங்க. Starting from point A, Ajit walks 14 meters towards west. He then turns to his right and walks 14 meters, and then turns to his left and walks 10 meters. He again turns to his left and walks 14 meters and reaches to the point E. The shortest distance between A and E is. இது வந்து டைரக்ஷன் ரிலேட்டடா உள்ள சம். ஓகே, ஸோ டைரக்ஷன் ரிலேட்டட் சம்ஸ் எப்போ வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் திங் டைரக்ஷன் போட்டுருங்க. ஓகே, டயக்ராம் போட்டுருங்க. இங்க என்ன டைரக்ஷன் வரும்? மேல நார்த். 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 கீழே சவுத். சவுத். ஸோ இது ரைட். ஈஸ்ட். ஈஸ்ட் ஈஸ்ட். ஈஸ்ட். வெஸ்ட். ஓகே, ஸோ இது போட்டுருங்க. ஏன்னா நமக்கு இது இல்லாம வில் கெட் ஸோ கன்ஃபியூஸ். ஓகே, ஸோ அடுத்தது டயக்ராம் போடணும். இப்போ டைரக்ஷன் சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன டயக்ராம், ஸோ தட் அந்த டிஸ்டன்ஸ் என்னன்றது நம்ம கண்ணாலே கூட அளந்துடலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ, அஜித் அப்படின்றவர் பாயிண்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஹி வாக்ஸ் 14 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ இங்க இருந்து வெஸ்ட் நோக்கி, ஸோ வெஸ்ட் இந்த பக்கமா இருக்கு. ஓகே, ஸோ வெஸ்ட் நோக்கி இவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஹி வாக்ஸ் 14 meters. அண்ட் அதுக்கப்புறமா ஹி தென் டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட். 14 meters வெஸ்ட் போயிட்டாரு. ஹி தென் டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட். ஸோ இந்த இடத்துல இருக்காரு. ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட். ஸோ ரைட்னா மேலையா கீழையா? மேல. மேல. ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்றாரு அப்படின்னா இவர் அகைன் 14 meters டிராவல் பண்றாரு. ஓகே, ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கோம், இந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைரக்ஷன்ல நிற்கிறப்போ ரைட் எது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ரைட் வந்து மேலே போகும். ஓகே, ஸோ 14 meters வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ரைட்ல டிராவல் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 10 meters. ஸோ இங்க இருந்து லெஃப்ட். ஓகே, ஸோ லெஃப்ட்ல போறாரு. இந்த பாயிண்ட்ல இருந்து 10 meters போறாரு. அதுக்கப்புறமா he again turns to his left and walks 14 meters. ஸோ இங்க இருந்து லெஃப்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட். ஸோ லெஃப்ட் அப்படின்னா இங்க கீழே வரும். ஓகே, walks 14 meters and reaches point E. ஸோ இங்கேயும் வந்துட்டு 14 meters டிராவல் பண்ணியிருக்காரு. ஈக்கு வந்துட்டாரு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் இ. ஸோ ஏக்கும் ஈக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்னவா இருக்கும்? இது 14 24 meter. 24 answer. It is obvious. It is 24 meters. ஓகேவா? ஸோ இங்க 14 மீட்டர் தெரியும், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் 14 மீட்டர்னு தெரியும். இதுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இது இஸ் ரெக்டாங்கிள். ஸோ இங்க 14 இருக்கு, இங்க 14 இருக்கு, இங்க 10 இருக்கு. அப்ப இங்கே என்னதான் இருக்கும்? 10 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதுதான் வந்து இது. ஸோ இங்கேயும் 10 இருக்கும். ஸோ 10 plus 14 will be 24. Option D is the right answer. Okay, I'm just moving on to the next slide. So in certain cities,
the taxi charges comprise of a fixed charge and the charge of the distance traveled. So இது நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். அதாவது என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா பேசிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50-60 ருபீஸ் வச்சிருப்பாங்க. அது போக ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸியில ஒரு பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா a person paid ₹156 for a journey of 16 kilometers. So 16 kilometers travel பண்றப்போ she is paying ₹156. And another person இவர் என்ன பண்றாரு அப்படின்னா he pays ₹204 for the journey of 24 kilometers. The amount paid by a passenger who has traveled 30 kilometers. 16 கிலோமீட்டர் போறப்போ 156 ரூபாய், 24 கிலோமீட்டர் போறப்போ 204 ரூபாய். ஸோ 30 கிலோமீட்டர் போனா சார்ஜ் என்ன? இதுதான் வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ்ல எப்பவுமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு சின்ன ஈக்குவேஷன் மாதிரி எழுதிடுங்க. ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 16 கிலோமீட்டருக்கு he pays ₹156. அப்ப இந்த 156ல என்னெல்லாம் இருக்கு? ஃபிக்ஸட் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? ஃபிக்ஸட் சார்ஜை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஓகே, எக்ஸ் வந்து ஃபிக்ஸட் சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோம். அண்ட் பெர் கிலோமீட்டருக்கு ஒரு சார்ஜ் இருக்கும் இல்லையா? சார்ஜ் பெர் கிலோமீட்டர். ஸோ அதை வந்து ஒய்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அப்போ இந்த 156ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸட் சார்ஜ் பிளஸ் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காங்களோ அத்தனை கிலோமீட்டர் இன்டு ஒய் இல்லையா? ஸோ இவர் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காரு? ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 16 கிலோமீட்டர். அப்போ 16 எக்ஸ் பிளஸ் 16 ஒய், இதுதான் வந்து இந்த 156 ஃபிக்ஸட் சார்ஜ் பிளஸ் எத்தனை கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்களோ அத்தனை கிலோமீட்டர் அண்ட் அத்தனை கிலோமீட்டர்ஸ்க்குள்ள சார்ஜ். ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு ஒய்ன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ 16 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா 16 இன்டு ஒய், அதான் 16 ஒய்னு போட்டிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எழுதுறேன் எக்ஸ் பிளஸ் 16 ஒய் இஸ் ஈக்குவல் டு 156. அதே மாதிரி இந்த 204. ஓகே, ஒய் அப்படின்றது சார்ஜ் பெர் கிலோமீட்டர். இந்த இதுல क्वेश्चनல பாருங்க, டாக்ஸி சார்ஜஸ் கம்பரைஸ் ஆஃப் ஃபிக்ஸட் சார்ஜ் அண்ட் சார்ஜ் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஸோ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு சார்ஜ் போடுவாங்க, ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு போடுவாங்க. ஸோ அதுதான் ஒய். ஸோ அடுத்தது 204 ருபீஸ் ஒருத்தர் பே பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அவருக்கும் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸட் சார்ஜ் இருந்திருக்கும் பிளஸ் அவர் எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு? 24. ஓகே, 24. ஸோ 24 இன்டு ஒரு கிலோமீட்டருக்கான சார்ஜ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்றப்போ தான் இந்த 204 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ஜஸ்ட் ஐ மீன் ஃபைண்ட் தி ஆன்சர். ஓகே, ஸோ ஐதர் இதை வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பிளஸ் பண்ணணும் இல்லை மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த எக்ஸ் வந்து அடிபட்டுரும் இல்லையா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உள்ள சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் வரும், இந்த இடத்துலையும் மைனஸ் வரும், இந்த இடத்துலையும் மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? -8y 48. -48. Okay, so x minus x will be 0 and இங்க பார்த்தோம் அப்படின்னா -8y is equal to இந்த சைடு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா -48. Okay, so இந்த மைனஸ் அண்ட் மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். So what we get is 8y is equal to 8. So y is equal to 6. மேம் உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு மேம். ஓகே, இப்போ கேக்குதா? எஸ் மேம். ஓகே, எஸ் மேம். ஓகே, ஸோ y is equal to 6 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 6 அப்படின்றது
சார்ஜ் பெர் கிலோமீட்டர் ₹6 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபிக்ஸட் சார்ஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஒய் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் எக்ஸ் இல்லையா? ஸோ எக்ஸ் பிளஸ் 16 இன்டூ ஒய்யோட வேல்யூ 6 இஸ் ஈக்குவல் டு 156. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 16 into 6. 60. Yes, it is 60. Okay, 16 into 6 will be 96 and 156 minus 96 will be 60. X is equal to 60. So, fixed charge தெரிஞ்சிட்டு charge per kilometer தெரிஞ்சிட்டு. அப்போ இப்போ நம்ம 30 கிலோமீட்டருக்கான சார்ஜ் என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல கொடுத்துருந்தாங்க எல்லா இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் சார்ஜ் உண்டு. ஸோ ஃபிக்ஸட் சார்ஜ் 60 பிளஸ் அவர் எத்தனை கிலோமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது 30 இன்டூ சார்ஜ் பெர் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 6. ஓகேவா? ஸோ 60 பிளஸ் 30 இன்டூ 6. ஸோ வாட்ஸ் த வேல்யூ ருபீஸ் எவ்வளோ? 240. இது 240. ஓகே, ஸோ என்னோட அல்ஜிப்ராலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஐ மீன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். பட் ஜஸ்ட் சின்ன விஷயம் தான். இந்த எக்ஸ்ஒய்லாம் இல்லாமல் கூட நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எப்படி இதை சம்மை வந்து சால்வ் பண்ண முடியுமோ அந்த மெத்தட்ல யூ கேன் யூஸ். ஓகே, ஸோ நான் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் நான் டீச் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் கெட் சிம்பிளிஃபைட். ஈஸியாக நமக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அந்த ரீசனுக்காக தான் just into a equation. So at last we have found that rupees 240 is the right answer. Option B. எக்ஸ்கியூஸ் மீ மேம், Yes. மேம் இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ஃபைனல் டெரிவேஷன் மட்டும். Final இந்த 30 கிலோமீட்டருக்குள்ள சார்ஜா? எஸ் மேம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ் இருக்குது. அது போக சார்ஜஸ் பர் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபிக்ஸட் சார்ஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு. ஸோ 60 ரூபாய் வந்து ஃபிக்ஸட் சார்ஜ் எல்லாருக்கும். ஸோ அந்த 60 பிளஸ் சார்ஜ் பெர் கிலோமீட்டர் அது வந்து 6 ரூபாய், 6 rupees. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது 30 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், எவ்வளோ ருபீஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 30 இன்டூ 6. ஸோ நம்ம இதில் இந்த 156க்கு எப்படி இந்த ஈக்குவேஷன் எழுதணுமோ 204க்கு எப்படி இந்த ஈக்குவேஷன் எழுதணுமோ அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 60 + 30 into 6 which is 240. Okay, and just moving on to the next sum. So fourth sum பாருங்க. On a map 1 inch represents 250 miles. What is the actual distance between two cities if they are 4.5 inches apart on the map? ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம், ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மேப்ல 1 inch அப்படின்றது ஒரு இன்ச் வந்து எத்தனை மைல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து 250 miles ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ 2 சிட்டிஸ் இருக்கு, ஏன்னு ஒரு சிட்டி, பின்னு ஒரு சிட்டி இருக்கு. தே ஆர் 4.5 inches apart. ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன? மேப்ல வந்து 4.5 inchல அது இருக்குது. அப்போ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணுமா? 4 1/2 250 மல்டிப்ளை பண்ணுமா? மல்டிப்ளை பண்ணும், அவ்வளோதான். எஸ், சூப்பர். ஸோ இப்போ ஒரு இன்ச் வந்து 250 miles கொடுத்துட்டாங்க. அப்போ 4.5 inch எவ்வளோ? இது இன்கேஸ் 5 inch எவ்வளோன்னு கேட்டிருந்தா 5 into 250 போட்டுக்குப்போம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 4.5 கேட்டிருக்காங்க. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூவை இது கூட ஆட் பண்ணணும். ஸோ 4 into 2 will be 8. 8 plus 1 is 9. 9 divided by 2. ஓகே, ஸோ 9 divided by 2 இன்ச்சஸ் வந்து அப்பார்ட் இருக்குது. இன்டூ இந்த 250 miles. So that will be the
ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். எஸ், இட் இஸ் 1125. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு 2 சிட்டிஸ் இருக்குது, 4.5 inches சொல்றாங்க. 4 inch இருக்குது, 1 2 3 4, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இருக்கு. ஓகே, ஸோ அது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன, இங்க இருந்து இங்க உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 215 சொல்லிட்டாங்க, 1 inch வந்து 215 சொல்லிட்டாங்க. அப்போ 4 இது கண்டுபிடிச்சு பிளஸ் ஒரு ஹாஃப் போட்டோம்னாலே வில் கெட் 1125. ஸோ ஆப்ஷன் B is the right answer. I'm just moving on to the next sum. Okay, sum number 5 பாருங்க. A man traveled from the village to the railway station at the rate of 20 kilometers per hour and walked back at the rate of 5 kilometers per hour. If the whole journey took 5 hours, find the distance of the railway station from the village. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் வில்லேஜ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. போறப்போ அவர் என்ன ஸ்பீட்ல போறாரு அப்படின்னா 20 kilometers per hour இந்த ஸ்பீட்ல போறாரு. அண்ட் அதுக்கப்புறமா he walks back, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வில்லேஜுக்கு நடந்து வர்றாரு. அப்போ அவரோட ஸ்பீடு 5 kilometers per hour. ஓகே, ஸோ ஹோல் ஜேர்னிக்கு டைம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 5 hours ஆயிருக்கு. டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் வில்லேஜ், வில்லேஜுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடப்பட்ட தூரம் என்ன அப்படின்றதான் நமக்கு தெரியும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம 2 ஃபார்முலாஸ் பார்த்தோம், அந்த 2 ஃபார்முலாவையும் ஜஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். Distance equal to speed into time. ஓகே, சூப்பர். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். டைம் நமக்கு எவிடென்ட்டா கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்க? ஸ்பீடும் 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? 2xy by x plus y. எஸ், U plus V. u பிளஸ் v. ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணிடலாமா 2 ஸ்பீடையும்? 2xy by 2x plus y. சூப்பர். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த போறப்போ 20 kilometers per hour, ரெண்டாவது இது பண்றப்போ 5 kilometers per hourல அவர் வந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலி ஆவரேஜ் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா இருக்கு. எப்பவுமே ஸ்பீட் ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இதை தவிர வேற எந்த ஃபார்முலாவும் நீங்க பயன்படுத்த முடியாது, ஆன்சர் தப்பா வரும். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோடைய ஃபார்முலா வந்து 2xy by x plus y. ஸோ இங்க xy அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இந்த 2 ஸ்பீட்ஸை குறிக்குது. ஸோ 2 into first speed is 20, second is 5 divided by 20 plus 5. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கீழே இந்த 20 plus 5 ஓட வேல்யூ will be 25. ஆன்சர் 8. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 8. எஸ், ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு சொல்றீங்க? 8. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் 8 kilometers per hour. ஓகே, சூப்பர். ஸோ 8 kilometers per hour கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு இன்டூ டைம், அதான் ஃபார்முலா. ஸோ ஸ்பீட் இஸ் 8, டைம் இஸ் 5 hours. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? 40. ஓகே, 40 kilometers. ஓகே, இந்த இடத்துலயும் நமக்கு எல்லாமே கிலோமீட்டர் per hourல தான் இருக்குது. ஸ்பீட் ஆகட்டும் டைம் ஆகட்டும் எல்லாம் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸும் வந்து 40 kilometers. ஆப்ஷன் D is the right answer. I'm just moving on to the next sum. So 60 sum பாருங்க. Samir walks a certain distance and rides back taking a total time of 40 minutes. He could walk both ways in 60 minutes. How long would it take for him to ride both ways? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சமீர் அப்படின்ற ஒரு ஆளு ஒரே டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாரு அப்படின்னா ரைட் பண்றாரு. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு
he walks a certain distance and rides back, taking a total time of 14 minutes. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாரு அப்படின்னா ரைடு பண்ணி போறாரு. அண்ட் செகண்ட் இந்த இடத்துல இருந்து இங்க வர்றப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாக் பண்றாரு. ஐம் வெரி சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாக் பண்றாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரைட் பண்றாரு. ஸோ போறப்போ வாக்கிங், வரப்போ பேக் வந்து ரைட் பண்றாரு. ஓகே. ஸோ டோட்டலி எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா இந்த 14 minutes ஆகுது. அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, he could walk both ways in 60 minutes. இன்கேஸ் இதே டிஸ்டன்ஸ் போறப்பவும் வாக்கிங் வர்றப்பவும் வாக்கிங் அப்படின்னா 16 minutes. ஓகே. ஸோ என்ன கேட்குறாங்க, இதே டிஸ்டன்ஸ் இதே ஆளு 2 டைமும் ரைடு பண்ணியிருந்தாரு, போறப்பவும் ரைடிங் வர்றப்பவும் ரைடிங்னா எத்தனை மினிட்ஸ் ஆயிருக்கும், டைம் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம இதை வச்சுக்கிட்டே நான் இது பண்ணிடலாம். ஆனால் எந்த கேல்குலேஷனும் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, ஒரு வாக்கிங் ஒரு ரைடிங் 40 minutes ஆயிருக்குது. செகண்ட் இதில் 2 டைமும் வாக் பண்ணாரு 60 minutes. அப்போ ஒரு டைம் வாக் பண்றதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு? 30 minutes. எஸ், இட் வில் பி 30 இல்லையா? 2W = 60. ஸோ வாக்கிங் ஒரு டைம் வாக்கிங்க்கு 30 minutes ஆகும். அதாவது பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து இங்க போறதுக்கு he would have taken 30 minutes. அப்ப ரைடிங்க்கு எவ்வளவு டைம் இருக்கும்னு கண்டுபிடிக்கலாமா? ரைடிங்க்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு 10 minutes இல்லையா? அப்ப இது வந்து W plus R, walking plus riding is equal to 40 minutes. Walking 13 தெரியும். So R riding time வந்து 10 minutes. 10 minutes. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, how long it would take for him to ride both ways. So போறப்பவும் ரைட் பண்றாரு, வர்றப்பவும் ரைட் பண்றாருன்னா எத்தனை மினிட்ஸ் ஆகும்? ரைடிங்க்கு we know it is 10 minutes. So 2 டைம் இங்க ரைட் பண்றாரு 2 hours. It will be 20 minutes. Okay. Option B is the right answer. Ma'am, can you explain the 60 minutes? அதை மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க மேம். Okay, so இது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. He could walk both ways இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 2 டைம் அவர் வாக் பண்ணாரு அப்படின்னா take 60 minutes. அப்போ ஒரு தடவை போகிறதுக்கு மட்டும் எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னா 30 minutes. அதுல ஒரே டிஸ்டன்ஸ் தான், 2 டைம், அதாவது இங்க போயிட்டு இங்க வர்றதுக்கு 60 minutes ஆகுது. அப்ப போகிறதுக்கு மட்டும், அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் அப்படின்னா it will be 30. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. Moving on to the next sum. So 7th sum பாருங்க. The two cities P and Q are 360 kilometers apart from each other. A car goes from P to Q with a speed of 40 kilometers per hour and returns to P with a speed of 60 kilometers per hour. What is the average speed of the car? Okay. Again, இதே மெத்தட் தான், ஆவரேஜ் ஸ்பீட் தான். ஒன்றும் இல்லை, 2 cities P and Q இருக்குது. ஸோ அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 360 kilometers. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, a car goes from P to Q. ஸோ P to Q போகிறப்போ 40 kilometers per hourல போயிருக்கு. அண்ட் Q to P வர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா the speed becomes 60 kilometers per hour. Okay. Average speed of the car. Average speed of the car என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் கேட்குறப்போவே நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? 2 into 2xy by x plus y. X plus y. Okay, so இந்த இடத்துல x அப்படின்றது 40, y அப்படின்றது 60. ஸோ ஜஸ்ட் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாலே யூ வில் பி ஏபிள் டு அரைவ் வித் தி ஆன்சர். ஸோ இந்த 360 அப்படின்றது ஆக்சுவலி தேவையில்லாத ஒரு டேட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறது 48 kilometer hour தான் அது ஆவரேஜ் ஸ்பீட். எஸ் சார், 48 kilometer வருது.
48 கிலோமீட்டர். ஓகே ஓகே சூப்பர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 into 40 into 60 divided by 40 plus 60. ஓகே. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் சிம்பிள் கேல்குலேஷன்ஸ் தான். கேல்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். வாட் இஸ் தி ஆன்சர்? ஆவரேஜ் ஸ்பீட் 48. 48 kilometers per hour. So option B is the right answer. Okay. So சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையில்லாத டேட்டா கொடுத்துருப்பாங்க. சில இடங்கள்ல நமக்கு வந்து ஒரு டேட்டா தேவைப்படுற மாதிரி இருக்கும், ஆனா அது அந்த இடத்துல இருக்காது. இல்லையே இது இல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சில டைம் யோசிப்போம். பட் எந்த டேட்டாவும் இல்லாம இருக்காது, ஆன்சர் வர்றதுக்கான எந்த டேட்டாவும் இல்லாம இருக்காது. அதை வேற ஒரு வழியில கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அந்த கொஸ்டினை டீகோட் பண்றது தான் வந்து மேட்டர். ஸோ நமக்கு மேத்ஸ் செய்ய தெரியாமலாம் இருக்காது, ஃபார்முலாஸ் தெரியாமலாம் இருக்காது. நமக்கு தெரிய வேண்டியது அந்த கொஸ்டினை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் when you are attempting mathematical aptitude DA எல்லாம் attempt பண்றப்போ read the question twice or thrice. அப்பனா மட்டும்தான் நமக்கு அதுல என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும். Moving on to the next one. Say some an aeroplane flies along the 4 sides of a square field at the speed of 400, 600, 800 and 200 kilometers per hour. Find the average speed of the plane around the field. So ஒன்றும் இல்லை, ஒரு ஏரோப்ளைன் ஃபீல்டை சுற்றி பறக்குது. ஸோ அந்த ஃபீல்டு என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த எல்லா இதுவுமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலா இருக்கும், ஸ்கொயர்ல இருக்குது. ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு ஸ்பீட்ல போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சைடு பார்த்தோம்னா 400, நெக்ஸ்ட் 600, நெக்ஸ்ட் 800, நெக்ஸ்ட் 200. ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா நல்லாவே தெரியும், 2xy by x plus y. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. பட் இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 400, 600, 800 and 200. ஸோ 4 இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குமான ஆவரேஜ் எடுங்க, இந்த ரெண்டுக்குமான ஆவரேஜ் எடுங்க, அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 400 and 600 இந்த ஃபார்முலா வச்சு ஓகே ஆவரேஜ் ஸ்பீட் equal to 2xy by x plus y. So 2 into 400 into 600 divided by 400 plus 600. So average speed first இது என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். 80 ma'am. 2 answer. Yes, average speed கேக்குறேன். இந்த இது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். 48. 48. 480. Okay, 480. Okay, so 480 is 480. the right answer. Okay, 480 kilometers per hour. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 480 ன்னு. அதுக்கப்புறமா 800 and 200க்கு அதே ஃபார்முலா. So 2 into 800 into 200 divided by 800 plus 200. So இது என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். 32. 320. Yes, 320. ஓகே, ஸோ ரெண்டு இது கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இதுவும் 320 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ இங்க எழுதுறேன் ஆவரேஜ் ஸ்பீட் தான். ஓகே, ஸோ 2 into 480 into 320 divided by 480 plus 320. ஸோ கால்குலேட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 384 kilometer per hour. Yes, super. It is 384 Kilometer per hour. Okay. So என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க.
டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், ஏன்னா ஸ்கொயர் ஃபீல்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 ஸ்பீடுக்கும் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது 2 ஸ்பீடை வச்சு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த 2க்கும் உள்ள ஆவரேஜ், அப்புறம் பின்னாடி வர 2க்கும் உள்ள ஆவரேஜ், ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 ஆவரேஜ்க்கும் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் தி ஆன்சர். சாரி, ஸோ இந்த மாதிரி சம்ஸும் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஐ திங்க் போன கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது, கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக கூட இருந்தது. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த 2 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும் அந்த பர்டிகுலர் விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ read the question. Given below is a question followed by 3 statements. Identify the statement which is or necessary to answer the question. What is the speed of the train? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ அதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி சேர்த்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக டீகோட் பண்ணுவோம். The train crosses another train running in opposite direction in 20 seconds. ஸோ என்ன ஆகுது, ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணுது. ஸோ அது ரெண்டுக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 20 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, 2 ஸ்பீட் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே, ஸோ ஆட் பண்ணியிருப்பாங்க. u + vன்னு இருந்தப்போ அது வந்து ஸோ அந்த டைம் டேக்கன். ஓகே, u + vன்னு ஸ்பீடு இருந்திருக்கும், டைம் டேக்கன் என்ன ஆகுது அப்படின்னா 20 செகண்ட். 20 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. நவ் கம் டு ஸ்டேட்மெண்ட் பி. The train crosses a platform of length 300 meter in 30 seconds. ஒரு பிளாட்ஃபார்மை கடக்குது, லென்த் 300 meters in 30 seconds. ஸோ ஸ்டேட்மெண்ட் பியில் டைம் கொடுத்துட்டாங்க, எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 30 seconds கொடுத்துருக்காங்க. ஓகே, கமா பிளாட்ஃபார்முடைய லென்த் 300 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம், பிரிட்ஜு, பில்டிங் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரெயின் கிராஸ் பண்றப்போ அந்த சம்ஸ்ல டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பர்டிகுலர் பில்டிங்கோ என்ன ஆப்ஜெக்டோ அதோட லென்த், அது வந்து 300 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ எக்ஸ் பிளஸ் 300 மீட்டர் இதுதான் டிஸ்டன்ஸ். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிக்கணும். ஸோ வெறுமனா இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் 20 செகண்ட்ஸை வச்சு நம்மளால ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக முடியாது இல்லையா? நமக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் என்னன்றது வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸும் இருக்கு, டைமும் இருக்கு. ஆனால் இதை வச்சு நம்மளால எக்ஸாக்ட் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியுமா? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம் தான். பட் இங்க டிஸ்டன்ஸ் வந்து x + 300 ஓகே ஓகே. ஸோ 300 இருக்குது, இங்க வந்து 30. யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, என்னோட வாய்ஸ் எனக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்க எக்ஸ்ன்னு இருக்கு, ஸோ கண்டிப்பா எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து கம் டு ஸ்டேட்மெண்ட் 3. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க, the train crosses a pole in 10 seconds. ஸோ சில ஒரு ட்ரெயின் ஒரு போலை கிராஸ் பண்ணுது, எவ்வளோ டைம்ல அப்படின்னா 10 செகண்ட். ஸோ டைம் இஸ் கிவன் 10 seconds ஹியர். ஓகே, அண்ட் என்ன சொல்றாங்க, போல் கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் கேஸ்ல டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு length of the train. லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஓகே, எக்ஸ் மட்டும்தான் வந்து டிஸ்டன்ஸ், வேற எந்த டிஸ்டன்ஸும் இருக்காது. ஸோ இதுல நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் வில் பி x/10 இல்லையா, டிஸ்டன்ஸ் பை டைம்னு இருக்கும். ஸோ இந்த 2
ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயினை கால்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல இவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நெசசரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்டன்ஸ் பற்றி எதுவுமே இல்லை, அதனால இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எது ரெண்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா டியும் வேணும் சியும் வேணும். ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி கண்டுபிடிக்கலாம், இந்த ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இங்க நமக்கு s is equal to d by t இருக்கு, which is s is equal to x plus 300 divided by 13 இருக்கு. ஓகே, இது ஒன்று ஸ்டேட்மெண்ட் பியில் உள்ளது. ஓகே, இது சியில் உள்ளது. ஸோ இதை வச்சுட்டு யூ கேன் ஆக்சுவலி ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். இது வந்து ஆப்ஷன்ல இல்லை. ஐ மீன் கொஸ்டின் நமக்கு இது கேட்கல, என்ன ஸ்பீடுன்றது கேட்கல. ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் யூ டு கால்குலேட். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள் இல்லையா? இங்க முன்னாடி போட்ட ஈக்குவேஷன் மாதிரி ஒரு சைடு x by 10 இன்னொரு சைடு x plus 330 அப்படி போடலாமா மேம்? போடலாம். சூப்பர், அப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா எக்ஸை வந்து வச்சு எக்ஸோட வேல்யூவா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். லைக் இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, s is equal to x by 10 இருக்கு. அப்போ x is equal to 10 years இல்லையா? ஸோ 10 years. ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஒன் செகண்ட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10s இருக்கு, இதை பார்த்துக்கோங்க எப்படி வந்ததுன்னு. ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 300 by 30. ஐ ஹோப் இதுதான் இருந்தது. எஸ், எக்ஸ் பிளஸ் 300 by 30. இப்போ நமக்கு என்ன நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10s கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 10 plus 300 divided by 30. ஸோ இந்த 30 இங்கே கொண்டு போயிட்டோம்னா 30 years equal to 10 years plus 300. ஸோ 20 years is equal to 300. ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன? ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் என்ன? 15 kilometer per hour. meters per second. கிலோமீட்டர் per hour இல்ல, meters per second. இங்க நமக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துங்க. செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து மீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இட் இஸ் மீட்டர்ஸ் per second. ஆன்சர் இஸ் 15. பட் இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம், எக்ஸாம்ல வந்து எது கேட்டிருக்காங்களோ அந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்க கேட்டிருக்கிறது எது ரெண்டு நெசசரி. ஸோ பியும் சியும் நெசசரி. Moving on to the next question. This is the last question of this session. So 10th sum paranga. Two cyclists start from the same place in opposite directions. One goes towards north at 9 km per hour and the other goes towards south at 10 km per hour. What time will they take to be 47.5 km apart? ஓகே, ஒன்றும் இல்லை, ரெண்டு சைக்கிளிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரே பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் தே மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம் தி சேம் பிளேஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ஒன் கோஸ் டுவர்ட்ஸ் நார்த் at 9 km per hour and the other goes towards south at 10 km per hour. ஸோ ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 47.5 கிலோமீட்டரா எந்த டைம்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, விச் டைம் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஜஸ்ட் பாருங்க, ஒரு ரெண்டு பேர் ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒருத்தர் he goes towards north
at the speed of 9 kilometers per hour. In இன்னொருத்தர் he goes towards south at 10 kilometers per hour. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எப்போ 47.5 கிலோமீட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் லாஜிக்கலா யோசிங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் வந்து நார்த் நோக்கி போறாரு, 9 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாரு. இன்னொருத்தர் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறாரு, சவுத் நோக்கி போறாரு. டோட்டலி அவங்களோட டிஸ்டன்ஸ் எப்போ 47.5 கிலோமீட்டரா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. Sister, Yes. ஓகே, ஒன்றும் இல்லை. ஒரு சில சம்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, லுக் அட் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ வந்து 2.5 hours, பி வந்து 2 1/4, அண்ட் இது வந்து 4 quarter, 4.5 hours. ஓகே, ஜஸ்ட் திங்க் லாஜிக்கலி. இந்த டி வந்து ஆன்சரா இருக்கும்னு நம்ம வச்சுக்கோமே. இன்கேஸ் டி ஆன்சரா இருந்தது அப்படின்னா, இந்த நார்த் நோக்கி போனார் இல்லையா, அவரோட ஸ்பீட் பார்த்தோம்னா 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். இன்கேஸ் அவர் 4 hours டிராவல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருப்பாரு? 36 இல்லையா? 9 கிலோமீட்டர் பெர் ஹவர் அவரோட ஸ்பீடு. 4 hours டிராவல் பண்ணியிருந்தாருன்னா 36 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே இது இந்த ரெண்டாவது ஆள் சவுத் நோக்கி போனார் இல்லையா, இவரு அதே மாதிரி 4 மணி நேரம் டிராவல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா எவ்வளவு டிராவல் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாரு? 40 இல்லையா? ஸோ 40. ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த டிஸ்டன்ஸ் அப்பார்ட் அப்படின்றது இவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பிளஸ் இவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஸோ 36 + 40 அரௌண்ட் நம்ம 4 hours வச்சுக்கிடுவோமே. கால்குலேட் பண்ணோம்னா இட் இஸ் 76 கிலோமீட்டர். பட் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 47.5 தான். ஸோ கண்டிப்பா இந்த 4 hours அப்படின்றது இருக்காது. அப்போ we can reject this D as plus ரிஜெக்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் இங்க வரும், ஆப்ஷன் ஏக்கு வரும். ஓகே, 2.5 hours-னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆளு 2 மணி நேரம் டிராவல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் எவ்வளவு டிராவல் பண்ணியிருப்பாரு? 18 கிலோமீட்டர். எஸ், 18 கிலோமீட்டர். 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணியிருந்தாருன்னா 22.5. 27 கிலோமீட்டர். ஓகே, 3 மணி நேரம்னா 27 வந்திருக்கும். ஒரு 9 ஃபர்ஸ்ட் ஹவர்ல 9, செகண்ட் ஹவர்ல 9, 22.5. ஓகே. ஸோ 4.5, 9ல half an hourல பாதி டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ 22.5 ஆப்வியஸ். சூப்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆள் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 22.5. அடுத்த நபர் என்ன பண்ணிருப்பாரு? அவரு 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறாரு. அவரு 2.5 hours எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பாரு? 25 கிலோமீட்டர். 25. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹவர்ல 10, செகண்ட் ஹவர்ல 10, அடுத்து half an hour தான் டிராவல் பண்றாரு. அப்போ 5 கிலோமீட்டர் போயிருப்பாரு. ஓகே, 25. ஸோ இப்போ இந்த 22.5 25 ஆட் பண்ணா இந்த டிஸ்டன்ஸ் வருதான்னு பார்க்கணும். 25 + 22.5 47.5 இல்லையா? ஸோ நமக்கு வேணுங்க ஆன்சர் வந்துட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ will be the ரைட் ஆன்சர். ஓகே, சில சம்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ்ல போகணும். அதாவது ஆப்ஷன்ஸ்ல இருந்து வில் ஹாவ் டு ஒர்க் அவுட் தி ஆன்சர். இது நம்ம லாஜிக்கலா யோசிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். இவர் 9 கிலோமீட்டர்னா ஒரு 2 மணி நேரத்துல 18 கிலோமீட்டர் போவாரு. இவர் வந்து ஒரு 20 கிலோமீட்டர். ரெண்டையும் ஆட் பண்ணாலே 38 வந்துருது. ஸோ அப்போ அதுல இருந்து கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ இட் வில் பி ஐதர் 2 quarter இல்லைன்னா 2.5 இருக்கும். ஸோ அது எதுன்னு சொல்லிட்டு நம்ம
கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு பார்த்த சம்ஸ்ல, இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது சம் ரிப்பீட் பண்ணணுமா? மேம் ஒரு டவுட் இல்லை மேம். ஆமா. ஓகே, கிளியர். ஓகே ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் கேட்குறாங்களோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சுட்டு, ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு மோஸ்ட்லி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது தாண்டி அடுத்தடுத்த இயர்ஸ்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் நம்ம போடணும். ஸோ இன்னைக்கு பார்த்துருக்க கான்செப்ட் இன்னைக்கே வந்துட்டு நான் கொடுக்கக்கூடிய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ப்ளஸ் நான் இந்த பிபிடியும் நான் வந்து உங்களுக்கு அன்சால்வ்டாக தான் அனுப்புவேன். அதாவது நான் இப்போ சால்வ் பண்ணியிருக்க அந்த மார்க்கிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ப்ளஸ் நான் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து சிம்பிள் சம்ஸும் இருக்கும், ட்ரிக்கி சம்ஸும் இருக்கும், ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எப்போவுமே ப்ராக்டிஸ் இஸ் த கீ. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் இஸ் த கீ. ஸோ இன்னைக்கு நான் இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியும் கூட இது நான் ஆல்ரெடி டீல் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான், டீல் பண்ண கான்செப்ட் தான். ஸ்டில் நான் இன்னைக்கு நான் எது டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ஐ டேக் டைம் டு சால்வ் ஆல் தி சம்ஸ். ஸோ எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஐ என்ஷூர் தட் ஐ அரைவ் அட் தி ஆன்சர். ஸோ அதை செக் பண்ணிட்டு தான் ஐ பி மூவிங் டு தி கிளாஸ். ஸோ எப்போவுமே ப்ராக்டிஸ் இஸ் த கீ ஃபார் மேக்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு சோம்பல் வேண்டாம். ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட், இந்த பர்டிகுலர் கான்செப்ட்லேருந்து யூ கேன் பி அஷ்யூர்ட் ஆஃப் 2 to 6 மார்க்ஸ். ஸோ அதை மனசில் வச்சுட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் கான்செப்ட். லேர்ன் பண்ணுங்க, நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வில் மீட் இன் அதர் செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். Thank you. Excuse me.